ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்ட்க்கு வந்து பேசிக் இருக்குது. ஸோ அந்த பேசிக் என்னலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரஃப் பேப்பரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆர்ட்டுக்கெலாம் வந்து பேசிக் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. எப்படி நம்ம ஹேண்ட் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ராயிங்கை ஈஸியாக பண்ண முடியும். அதனால் இந்த ஸ்ட்ரைட் லைனை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் லைனுக்கு அப்புறம் இந்த வெர்டிக்கலாக இருக்கிற லைனை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. எல்லாம் நம்ம ட்ரா பண்ணும்போது நம்ம ஹேண்டு வந்து ஃப்ளெக்சிபிளாக ஆகும். இந்த மாதிரி அந்த லைனை வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் லைனாக போட்டுக்கோங்க. கிராஸ் லைனாக போட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த லைன் எல்லாம் நான் ட்ரா பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் ஆர்ட் வந்து ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள். அப்படிங்கிற கட்டாயம்னு இல்லை. ஏன் நான் கூட பேசிக்ஸே படிக்காமல் வந்து சின்ன வயசில் வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணது தான். நல்லா ட்ரா பண்ணுவேன். இந்த லைன் எல்லாமே நம்ம ட்ரா பண்ணோன்னா நம்மளோட ஹேண்ட் வந்து இன்னும் ஃப்ளெக்சிபிள் ஆகி நல்லா வந்து ஆர்ட் பண்ணுறதுக்கு வரும். ஸோ அதுக்காக இது ஒரு பேசிக்ஸ் தான். கிராஸ் லைனை வந்து ஆப்போசிட் சைட்லேயே நம்ம இந்த கிராஸ் லைனை போட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த சர்க்கிளில் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கே இந்த வீடியோவில் தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த சர்க்கிளில் வந்து எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே எண்ட் பண்ணோம் தெரியுதா? போக போக அந்த எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணோம் அதுவே தெரியாது. இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணும்போது நம்மளோட டிப் வந்து இதில் தான் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணதையும் எண்ட் பண்ணதையும் நம்ம தெரியாத அளவுக்கு ட்ரா பண்ணுறது தான் ஆர்ட்டு. நான் நல்லா ட்ரா பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பேசிக்ஸ் எல்லாமே வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதனால் இதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோவாக எடுத்திருக்கேன். இது எனக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது. இதை நீங்களும் கற்றுக்குவீங்க அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ அந்த சர்க்கிளுக்கு அப்புறம் அந்த சர்க்கிளை வந்து ஓவல் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து பேசிக் தான். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரா பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆர்ட் பண்ண வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரைப் என்ன மாதிரி உள்ள சின்ன சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க. இப்போது இந்த சர்க்கிள் லைன் எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து இந்த பென்சில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. பக்கத்தில் வச்சு நம்ம பிடிச்சு எழுதுவோம்ல அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி தள்ளி வச்சு ட்ரா பண்ணி பழகுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் இன்னும் நல்லா வரும். இந்த மாதிரி நீங்கள் பென்சிலை யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோணலாக தான் வரும் உங்களுக்கு. அதையும் நீங்கள் மோட்டிவாக எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த பென்சிலை அந்த ஷேப்பில் வச்சுட்டே நீங்கள் இது பண்ணும்போது லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக வந்துடும். இது எல்லாத்தையும் பேசிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரா பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து சிக்ஸாக்காகவும் நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணி பழகிக்கோங்க. ஸோ ஆர்ட்டுக்கு இது எல்லாமே வந்து பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு ரஃப்பாக இருக்கும்போது ரஃப் ஷீட்டில் வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரா பண்ணி ஃப்ளெக்சிபிளாக உங்கள் ஹேண்ட் வந்துடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆர்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இதே மாதிரி வேறு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்டில். கற்றுக்கிட்டு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.